முதல்ல எடுத்தது நம்ம பேரவையினுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தான் இதை பாராளுமன்றத்தில் பேச்சு. இந்த சட்டங்கள் வந்தால் எந்த தொழிலாளிக்கும் தொழில் பாதுகாப்பு கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் டிஸ்மிஸ் பண்ணலாம். அவங்க கோர்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு பாதுகாப்பு இருந்ததை அந்த சட்டங்களையே மாற்றிட்டாங்க. கோர்ட்டில் போய் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சட்டங்கள் அவங்க போட்டாலும் நம்ம அதை மீண்டு நம்ம சட்டத்திலேருந்து வெளியே அவங்க கூட பேசி பண்ணுற சட்டங்களை எல்லாத்தையும் மாற்றிட்டு பிரைவேட் ஓனர்களுக்கு சாதகமாக இந்த 4 சட்ட தொகுப்பில் நீங்கள் உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. நீ கோர்ட்டுக்கும் போக முடியாது. எந்த இதுக்கும் எந்த முதலாளி மேலும் நம்ம கேஸே போட முடியாது. இப்போ சாம்சங் கம்பெனி இருக்குது, உண்டாய் கம்பெனி இருக்குது, அங்கே ஒரு சங்கம் இருக்குது. அங்கே வர பிரச்சனைகளை நம்மளுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு தொழிற்சங்கம் இருக்குது. தொழிற்சங்கம் போய் பேசணும்னா அங்கே முடியலன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இப்போது எந்த தனியார் முதலாளிகிட்டையும் நம்ம சங்கமே வைக்க முடியாது. சங்கத்தை வைத்தாலும் முதலாளி நினைத்தால் நம்மளை வச்சுக்கலாம், முதலாளி வேணான்னு சொல்லிட்டா நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடலாம். நீங்கள் கோர்ட்டுக்கும் போக முடியாது, அவங்க அந்த நிறுவனத்து மீது நம்ம கேஸே போட முடியாது. அந்த மாதிரி சட்டங்கள் ஆக்கியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் தொழிலாளிகளுக்கு பாதிப்பு இருக்காது. எந்த விதமான இதுவும் சட்டங்கள்னால இந்த மோட்டார் வாகன சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளர்கள் சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த